சபரிமலைக்கு பெண்கள் ஏன் வரக்கூடாது? ஐயப்பனுக்கு பெண்கள் என்றால் பிடிக்காதா? உங்களுக்கு ஐயப்பன் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பொதுவாக பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்தில் உடலில் இருக்கும் சக்தி அனைத்தும் மேலிருந்து கீழே பாய்கிறது. ஆனால் நாம் வணங்கும் கோவில்களில் ஒரு தெய்வீக காந்த ஈர்ப்பு சக்தி கோவிலில் தரையில் இருந்து வானத்திற்கு பாய்கிறது. இதுவே நமக்கு ஞானம் மற்றும் நிம்மதி பெருமூச்சை தருகிறது. பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் கோவில்களுக்கு வந்தால் அவர்கள் உடம்பில் கீழ்பாயும் சக்தியும் கோவிலில் இருக்கும் மேல் பாயும் சக்தியும் நேருக்கு நேர் சந்திக்கும் பொழுது பெண்களுக்கு வயிற்று வலி, அதிக ரத்தப்போக்கு ஏற்படும் அபாயம் உள்ளது. இருப்பினும் மாதவிடாய் சமயத்தில் தொடர்ந்து கோவிலுக்கு வந்தால் சரியான நேரத்தில் மாதவிடாய் வராமல் இருப்பது, கர்ப்பமாகாமல் இருப்பது போன்ற பயங்கரமான சூழ்நிலையை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நினைத்து பாருங்கள், சபரிமலை எத்தகைய புண்ணிய ஸ்தலம். எவ்வளவு கோடி பக்தர்கள் அங்கு வருகிறார்கள். அங்கு அளவற்ற தெய்வீக சக்தி இருக்கிறது. ஆகையால் தான் வயதுக்கு வந்த பெண்கள் மற்றும் 50 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் யாரையும் சபரிமலையில் அனுமதிப்பதில்லை. உங்களுக்கு ஐயப்பன் பிடிக்கும் என்றால் சுவாமியே சரணம் என்று கமெண்ட் செய்து நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.